ஹலோ டீச்சர்ஸ், நம்ம ஏற்கனவே ட்ராமா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ரோஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோஸ் ஒரு தியரி பேப்பர், லைக் ரொம்ப ஒரு தியரி மாதிரி, ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேப்பர். இது படிக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எப்படி இன்னும் ஈஸியாக எளிமையாக படிக்கலாம், எப்படி படித்தா ப்ரோஸ்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரோஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் தட் அதோடைய ஆத்தர் யார், அந்த ஆத்தரை பற்றின கொஞ்சம் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவருடைய பர்சனல் திங் தெரியலனாலுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் லிட்ரேச்சரில் என்ன இருக்குது, என்னென்ன ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு, அதில் அவருடைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு அவரை பற்றின ஒரு ஜென்ரல் லிட்ரேச்சர் பயோகிராஃபி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது. செகண்ட் திங் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ரோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய பிகினிங் லைன் என்ன, எண்ட் லைன் என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி எப்படி இந்த எஸ்ஸே பிகின் ஆகுது, இல்லை யாரோடைய கொட்டேஷனில் பிகின் ஆகுது, இல்லை எப்படி இந்த எஸ்ஸே எண்ட் ஆகுதுன்னு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ பிகினிங் அண்ட் எண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். தேர்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொட்டேஷன்ஸ். ஏதாவது ஒரு கொட்டேஷன்ஸ் அந்த ப்ரோஸ் ஒர்க்கில் இல்லை அந்த கிரிட்டிசிசம் ஒர்க்கில் இருக்கா, யூஸ் பண்ணியிருக்காங்களா, அவரே சொல்லியிருக்காரா, இல்லை வேறு யாராவது சொன்ன கொட்டேஷன்ஸை இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பேக்கனோட எஸ்ஸேஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற எஸ்ஸேயில் வாட் இஸ் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டின் பிளேட்டோடைய ஒரு கொட்டேஷனை வச்சு தான் அந்த எஸ்ஸே பிகின் ஆகும். ஓகேங்களா? அதே போல் ஃபிலிப் சிட்னி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாலஜி ஃபார் பொயட்ரியில் கூட அரிஸ்டாட்டில் சொன்னதா ஆர்ட் இஸ் அண்ட் இமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷனை அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வேறு யாராவது சொன்ன கொட்டேஷன்ஸு இந்த எஸ்ஸேலேயோ இல்லை இந்த ப்ரோஸ் ஒர்க்லேயோ அப்பியர் ஆயிருக்காங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஃபோர்த்து பாயிண்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஸேவோட இல்லை இந்த ப்ரோஸ் ஒர்க்கோடைய பப்ளிஷ்ட் இயர் என்ன. இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த டைட்டிலுக்கு கீழே இந்த எஸ்ஸே வருது அப்படிங்கிறத நோட் பண்ணோம். தென் பப்ளிஷர் யாராவது இருக்காங்களா, இந்த எஸ்ஸே இவரே பப்ளிஷ் பண்ணதா இல்லை வேறு யாராவது பப்ளிஷர் பப்ளிஷ் பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ரோஸ் ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ப்ரோஸ் ஒர்க்கோ இல்லை எஸ்ஸேவோ வேறு ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு ரிப்ளேவாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கை அட்டாக் பண்ணி எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். லைக் நம்ம அப்பாலஜி ஃபார் பொயட்ரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒர்க்குக்கு ரிப்ளேவாக எழுதியிருப்பார். ஸ்டீஃபன் காசனுடைய ஒரு ஒர்க்குக்கு ரிப்ளேவாக எழுதின மாதிரி இருக்கும். இதே டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி எடுத்திங்கன்னா அதுவுமே ஒரு ரிப்ளேவாக எழுதின ஒர்க். இந்த மாதிரி ப்ரோஸோ எஸ்ஸேஸோ வேறு ஒரு ஒர்க்குக்கு ரிப்ளேவாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஒர்க்கை படிச்சுட்டு அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு எஸ்ஸேவோ ஒரு ப்ரோஸோ இன்னொருத்தவங்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் நம்ம ஃபிஃப்த்தாக நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான திங். சிக்ஸ்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்ஸே எடுத்து படிக்கிறீங்கன்னா ஒரு எஸ்ஸேலையும் ஒரு மாதிரி கான்செப்ட் இருக்கும். லைக் ஒரு சிலர் பார்ட்ஸ் மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த எஸ்ஸே இல்லை இந்த ப்ரோஸ் ஒர்க் இத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. இல்லை ஒரு சிலர் சாப்டர் வைஸ் எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம பயோகிராஃபி லிட்ரரியெல்லாம் 24 சாப்டர்ஸ் இருக்கும். இதே அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பார்ட்ஸாக வருதா, இல்லை அந்த எஸ்ஸேவை அந்த ப்ரோஸ் ஒர்க்கை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது டைப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதில் ஏதாவது சாப்டர்ஸோ இல்லை பார்ட்ஸோ வந்துச்சுன்னா எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குங்கிறத ஒரு எஸ்ஸேக்கும் ஒரு ப்ரோஸ் ஒர்க்குக்குமே நம்ம கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது எல்லாமே ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் மாதிரி கேதர் பண்ணிக்கிறோம். 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஸ்டோரியோ ஒரு ட்ராமாவோ படித்த மாதிரி கதையாக இருக்காது. இது ரொம்ப ஒரு தியரட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் வேகாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ தட் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்செப்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரோஸ் ஒர்க்கோ இல்லை ஒரு எஸ்ஸேவோ எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை ஒரு கிரிட்டிசிசம் ஒர்க்கே எடுத்து படிக்கிறீங்கன்னா அதில் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ப்ரோஸ் ஒர்க்கை ஒரு 50% நம்ம கவர் பண்ணிட்டதுக்கு சமம். என்ன பண்ணுவோம், இப்போ பேக்கனோட எஸ்ஸே எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க ஆஃப் ட்ரூத், ஆஃப் ஸ்டடி. இப்போ ஆஃப் ட்ரூத் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஃபுல்லாகவே என்ன கான்செப்ட் தான், ட்ரூத்தை பற்றி தான் பேசியிருப்பார். இதே வேறு ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிறோம், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறோம், எந்த ஒர்க் எடுத்தாலுமே அதில் பர்டிகுலராக ஒரு
மெயினான கான்செப்டை தான் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அரிஸ்டாட்டிலோட பொயட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராஜடியை ஃபோக்கஸ் பண்ணி எழுதியிருப்பார். அப்பாலஜி ஃபார் பொயட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பொயட்ரி எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத பற்றி பேசியிருப்பார். அது மாதிரி ஒரு எஸ்ஸேவு ஒரு ப்ரோஸ் ஒர்க்குக்குமே ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் ஓரியன்டாக அந்த ஒர்க்கை நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டு. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் வச்சுருப்பீங்க. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ எப்படி நான் வச்சுருக்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்னு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. லைக் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி எடுத்துக்கிறீங்களோ இல்லை பேக்கன் எஸ்ஸேவோ எடுத்துக்கிறீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை ஃபஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு இந்த பர்டிகுலர் டாபிக் ரிகார்டிங் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கங்கிறத போய் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாம் உங்களால் ஆன்சர் சால்வ் பண்ண முடியுது, கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஹாவ் த ஒர்த் மெட்டீரியல். உங்கள் கையில் இருக்கிறது நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்னு அர்த்தம். இப்போ அந்த மெட்டீரியலை நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா ரீட் அவுட் பண்ணிடுங்க. முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா 9th பாயிண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு சில எஸ்ஸேஸ் எல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், டக்குன்னு படிச்சிடலாம். என்ன ஹார்டாக இருக்குமே தவிர ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பேக்கன் எஸ்ஸேஸ்லாம் ஒன்லி 1 பேஜ் தான் இருக்கும். இதே மற்ற எஸ்ஸேஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 10 to 15 பேஜஸ்க்குள்ளேயே கவர் ஆயிரும். 10th யூனிட்டே சொல்கிறேன். ஒரு சில எஸ்ஸேஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ட்ராமாட்டிக் பொயட்ரி, அப்பாலஜி ஃபார் பொயட்ரி இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய எஸ்ஸேவாக இருக்கும். அது நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிக்க முடியாது. மற்றது எல்லாமே ஒரிஜினல் டெக்ஸ்ட் பண்ண முடியும். அப்போது எந்ததெல்லாம் சின்னதாக இருக்கோ அந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே உங்கள் கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை முடித்ததுக்கப்புறம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் படிங்க. இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு நோட்ஸாக எடுத்து வைங்க. அப்போது நீங்கள் படித்ததில் இல்லாத பாயிண்ட் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது அதை ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 10th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, ஆத்தரை பற்றியோ இல்லை ஒர்க்கை பற்றியோ இல்லை பப்ளிஷ்ட் இயர் பற்றியோ அதில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அது எந்த டைட்டிலில் பப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் நம்ம ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருப்போம். ஆல்ரெடி நம்ம கையில் ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியலும் படிச்சிருப்போம். இப்போ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் படிச்சுட்டு அதிலேருந்து சில பாயிண்ட்ஸை இப்போ நோட் டவுன் பண்ணி வச்சுருப்போம். இது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்கள் ட்ராமா ஃபிக்ஷன்லாம் படிக்கிறீங்கன்னா இட்ஸ் ஸ்டோரி பேஸில் இருக்கும். ஒன்ஸ் படிச்சிட்டாலே அந்த கதை கேரக்டர்லாம் ஓரளவுக்கு செட் ஆகிடும். ஆனால் ப்ரோஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது மறந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரிப்பீட் ரிவிஷனில் வச்சுட்டே இருங்க. ஒரு யூனிட்டில் எத்தனை ப்ரோஸ் இருக்கோ, இப்போ ஒரு போயம் அண்ட் மற்ற ட்ராமாவுக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டனை விட ப்ரோஸுக்கு ஒரு 1 or 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா படிங்க. அப்போ அது மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாயிரும். அதுலேயுமே கொஷின்ஸ் வந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ரிப்பீட் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரோஸ். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரோஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இந்த ஹிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ரோஸில் வந்து உங்களால் ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் இதில் உங்களுக்கு நான் எப்படியெல்லாம் படிக்கணும், ப்ரோஸ் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரோஸ் படிக்கிறதுக்கு. யாரெல்லாம் PGTRB எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் போயம் எப்படி படிக்கலாம், ஒரு பொயட்ரியை எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நம்ம ட்ரைன் யுவர் பிரைனில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் டாபிக்ஸ்க்குமே உங்களுக்கு நியர்லி 20 to 25 கொஷின்ஸ் டெய்லியுமே வரும். இதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் முடிஞ்சோடனே யூனிட் 1, 2, 3 ஒரு யூனிட்டுக்குமே உங்களுக்கு ஃபுல் யூனிட் டெஸ்ட் இருக்கும். 100 மார்க்ஸ்க்கு ஃபுல் யூனிட் டெஸ்ட் இருக்கும். இதே ப்ரொசீஜர் யூனிட் 1லேருந்து 10 வரைக்கும் போகும். அண்ட் தென் யூனிட் 1 to 3, 3 to 6 அப்படின்னு சொல்லிட்டு 3 யூனிட்ஸாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் 2 மாடல் டெஸ்ட் இருக்கும். இது இல்லாமல் சைக்காலஜிக்கு ஒரு யூனிட்டுக்கும் 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ 8 யூனிட்ஸ்க்குமே நியர்லி 16 டெஸ்ட் உங்களுக்கு வரும். தென் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு கொஷின்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேட்சில் வில்லிங் இருக்கவங்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுட்டு ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களோ கீப் ஆன் ப்ரிப்பேர். கன்சிஸ்டன்சியோட உங்களோட எஃபர்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக யூ வில் பிகம் அ PG assistant. தேங்க்யூ.